குணமுதல் சூழ்நிலைகள் மாறாதா? எங்களுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்காதா என்று ராஜா உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். ஏசப்பா அப்பா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எங்களுடைய பதில் நீங்க தான்ப்பா. அப்பா, எங்க பதில் நீங்க தான் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீங்க தான்ப்பா, எங்களை பலப்படுத்துகிறவர் நீங்க தான்ப்பா, எனக்கு உதவி செய்கிறவர் நீங்க தான்ப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஐயா இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். தாவீதின் குமாரனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, இந்த வேளை வந்திருக்கிற யாவர் மேல ஆவியானவரே அப்பா, ஒரு விடுதலை ஆக்குற ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு திருமலையும் இறங்குவதாக தகப்பனே. இந்த பரிசுத்த வாரத்துல ராஜா, இந்த 3வது நாள்ல தகப்பனே, ஐயா நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். ஐயா நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். ஐயா நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். ஐயா இப்போது உடைய வல்லமை இறங்குவதாக, இப்போது உடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்குற வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ள தகப்பனே இந்த வேளை செயல்படுத்தும் தகப்பனே. விடுவிக்கிற ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருடைய தகப்பனே குடும்பத்துல செயல்படுவதாக. பிரச்சனை தூண்டுகிற வல்லமைகள் எரிந்து போகட்டும், போராட்டத்தை தூண்டுகிற வல்லமைகள் எரிந்து போகட்டும், உபத்திரங்களை தூண்டுகிற வல்லமைகள் எரிந்து போகட்டும், கண்ணீர்களை கொண்டு வருகிற வல்லமைகள் எரிந்து போகட்டும், வியாதிகளை வறுமைகளை கொண்டு வருகிற வல்லமைகள் எரிந்து போகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களை முறியடிக்கிறோம் இந்த வேளை தகப்பனே. குடும்பத்துல சமாதானத்தை சீர்குலைக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் கிரியைகளை நான் சுட்டெரிக்கிறேன். குடும்பத்துல வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஐயா ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்திருக்கிறோம் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆவியானவரே இப்போது ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்க செயல்படும்படி ஜெபிக்கிறேன். The glory in the name of Jesus, glory in the name of Jesus, glory in the name of Jesus. இப்போது விடுவிக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, இப்போது விடுவிக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, சுகமளிக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, பலவீனங்களை நீக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, எல்லா சத்துருடைய கிரியைகளை முறியடிக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, செய்வினை வில்லை சூனியத்தின் கட்டுகளை அப்பா தகப்பனை கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளும் முறியடிக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். ஐயா ஆவியானவரே, நீங்க அசைவாடும் ஐயா, நீங்க அசைவாடும் ஐயா. அப்பா, இந்த 4வது மாதத்துல வந்து இருக்கிறோம். 3 மாதங்கள் கண்ணின் கனிமணி போல பாதுகாத்து பலப்படுத்தினீங்க ராஜா. இந்த மாதமும் இனி வருகிற நாட்கள் முழுவதும், வருகிற மாதம் முழுவதும் உடைய கிருபைகளை ஏந்தி தாங்கி பலப்படுத்தி வழிநடத்துவதற்காக நன்றி. நன்றி ராஜா. நீர் வாக்கு தத்தங்களின் தேவன். அபாரா ஷலா துலே கராதுனி அபெல்லா துதி கராதுதி கராதுனியா மேக்கபடா துதி கராதுதி கராதுனியா அகலாடா தல கடா படா படா துதி கராதுதி கராதுனியா ஓரி கபரா துதி கனே படா படா துதி கராதுனியா ஓரி கரா பலா படா துதி கராதுனிகா. இப்பொழுது எல்லா உபத்திரங்கள் மாறுவதாக, இப்பொழுது எல்லா உபத்திரங்கள் மாறுவதாக, இப்பொழுது எல்லா உபத்திரங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லா உபத்திரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லா உபத்திரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே, ஆவியானவரே இந்த வேளை ஒவ்வொருடைய கூடாரத்தில் நீங்க செயல்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆவியானவரே, இப்போதே ஒவ்வொரு கூடாரத்திலும் நம்முடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஐயா நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் தகப்பனே, எங்க கூடாரத்தினுடைய மகிமை மூடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா எங்களுடைய அப்பா, நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் இயேசப்பா, நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசப்பா, நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசப்பா. இப்போதே உங்களுடைய வல்லமை எங்களை நிரப்புவதாக, ஆவியானவருடைய வல்லமை எங்களை நிரப்புவதாக, எங்க கூடாரத்தை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒருவே பட்டங்களோட தேவனுடைய தூதர்கள் இறங்குவதாக. குடும்பத்துக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய கிரிகள் வல்லமைகள் எரிந்து போகின்ற இயேசுவின் நாமத்தில் எங்களை அழ வைக்கிற பொல்லாத ஆவியே உன்னை கடிந்து ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா சாத்தானுடைய கிரியைகள், அதனுடைய தந்திரங்கள், அதனுடைய வல்லமைகள் எரிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் எரிந்து போகட்டும் தகப்பனே. இன்றைக்கு ஒரு விடுதலை ஆக்குற வல்லமை, இன்றைக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிற வல்லமை ஐயா இந்த 3வது நாள் கடந்து போகும் பொழுது உம்முடைய வல்லமை எங்கள் கூடாரத்தை மூடி மறைக்கட்டும் ராஜா. உருவிய பட்டைகளோடு தேவனுடைய தூதர்கள் இறங்குவதாக. ஆவியானவரே, தேவனுடைய தூதர்கள் இறங்குவதாக. இப்பொழுது தேவனுடைய தூதர்கள் இறங்குவதாக. நிலைக்கால் மேல் ஆட்டுக்குட்டான ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் ஐயா. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய அக்னி இறங்கட்டும், உம்முடைய அக்னி இறங்கட்டும், உம்முடைய அக்னி இறங்கட்டும்.
இறங்கட்டும், பாதுகாக்கிற அக்னி இறங்கட்டும், பாதுகாக்கிற அக்னி இறங்கட்டும், பாதுகாக்கிற வல்லமை இறங்குவதாக, பாதுகாக்கிற வல்லமை இறங்குவதாக. இயேசுவே பாதுகாக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. Glory the name of Jesus. இப்போது ஒரு வல்லமை இறங்கட்டும். பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா வல்லமைகள் எரிந்து போவதாக. ஒரு சமாதானத்தை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. உமக்கே மகிமை செலுத்துறோம், உமக்கே மகிமை செலுத்துறோம், உமக்கே மகிமை செலுத்துறோம், உமக்கே மகிமை செலுத்துறோம் ராஜா. உமையே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், அவர் கிருபை நிறைந்த தேவன். ஆமென், அல்லேலூயா. சரி, இன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தை. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாள் நம் தேவனாகிய கர்த்தர், இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதத்துக்குரிய ஒரு வாக்குத்தத்த வசனம் கூட என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம் தேவனாகிய கர்த்தர் அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். ஆபிரகாமை பார்த்து வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆபிரகாமை அழைத்தார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஈசாக்கை வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆசீர்வதித்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. யாக்கோபை வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆசீர்வதித்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. 12 கோத்திரங்களை வாக்குத்தத்தங்களின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை உண்மையும் சத்தியமுள்ளதாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை மனித குலத்தை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. ஜெசன் சலண்டர் இல்ல, வெளியே கொண்டு விட்டுருவார் சலண்டர். அவருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த வேளை சோர்ந்திருந்து வந்திருக்கலாம், ஒடிக்கப்பட்டு வந்திருக்கலாம், தள்ளப்பட்டு வந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனையோடு போராட்டத்தோடு வந்திருக்கலாம், சரீர பலவீனத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு அதே வாக்குத்தத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, யோபு எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையும் வைராகியத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் யோபை ஆசீர்வதித்து அலங்கரித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அதே வண்ணமாக இன்றைக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தினால் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க இறங்கிக் கொண்டிருக்கிறார். தேவச்சனம் இந்த நாள் வரைக்கும் ஏதோ உபத்திரம் பட்டோம், 3 மாதங்கள் ஏதோ கண்ணீர் சிந்தி வியாதி என்கிற போராட்டத்துக்குள்ள சிக்கி தவித்துக் கொண்டிருந்தோம். கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், மகிமை உள்ளவர், மாறாதவர், அன்பு நேசர், இரக்கம் உள்ளவர், ஏகானந்தாய் நித்திய சக்கரவர்த்தியாய் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள ஏகானந்த நித்திய சக்கரவர்த்தியாய் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், ஏகானந்த நித்திய சக்கரவர்த்தியாய் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வார்த்தை தேவச்சனமே, இன்னைக்கு பாருங்க, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது இந்த க்ஷணம்
இந்த பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவன் உள்ளது. நான் மறுபடியும் உரைக்கிறேன், அந்த வார்த்தை பொய் உரையாது. என்னாகும் புத்தகம் உரைக்கிறது, அவர் பொய் உரையாத தேவன், அவருடைய வார்த்தை பொய் உரையாது. அப்படி இருக்கும் பொழுது இதோ எசேக்கியா தீர்க்கதரிசி பார்க்கிறார், உலர்ந்த எலும்புகளை ஆவியானவர் கொண்டு போகிறார். அது உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கின் நடுவில். பார்த்த உடனே இது உயிரடியை செய் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆவியானவர். அந்த இடத்துல ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. ஒரு வார்த்தை இயேசு என்ற நாமத்தினால், அதாவது ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பள்ளம், பள்ளத்தாக்குல எலும்புகள், ஒரு நாத்தம் பிடித்த எலும்புகள், சதை இல்லை, மாம்சம் இல்லை, நாடி நரம்புகள் இல்லை, வெறும் எலும்புகள் அழுகி போயிருக்கிறது. 1000 லட்சக்கணக்கான எலும்புகள் செதுரடிக்கப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு பக்கமாக ஒரு பெரிய பள்ளத்தாக்குல செதுரடிக்கப்பட்டிருக்கிறது. செதுரடிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியக்காரரை ஆவியானவர் அந்த இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கிறார். இந்த எலும்புகளுக்கு இதுக்கு உயிர் வரும், இதுக்கு உயிர் வரும், நீ சொல். ஊழியக்காரிடத்துல சொல்ல வைக்கிறார், இதுக்கு உயிர் வரும் சொல் என்று சொன்ன உடனே இயேசுவின் நாமத்தால் எலும்புகளுக்கு உயிர் அடைவதாக என்று சொன்ன உடனே செதிரிருந்தது எலும்புகள், ஒரு சரீரத்தின் எலும்புகள், மண்டை ஒரு பக்கம், கை கால்கள் மறுபக்கம், அந்த உடம்பில் இருக்கிற எலும்புகள் துண்டு துண்டாக செதிரடிக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒரு வார்த்தை, அந்த இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா செதிரடிக்கப்பட்ட எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் மாறி ஒரே சரீரமாக மாறி ஒரு சரீரம் எலும்புகள் செதிரடிக்கப்பட்டிருந்தது. அதுபோல பல ஆயிரக்கணக்கான எலும்புகள் செதிரடிக்கப்பட்டது. அவர் மகிமையுள்ள தேவன். ஒரே ஒரு வார்த்தை, இந்த எலும்புகளுக்கு உயிர் வருவதாக என்று சொன்ன உடனே செதிரடிக்கப்பட்டிருந்த எலும்புகள் அந்த பள்ளத்தாக்குல, நாத்தம் பிடித்த அந்த எலும்புகள் பள்ளத்தாக்குல உயிரடைந்தது. தேவ சனமே, உயிரடைந்தது. அது அங்கங்கே செதிர்ந்தது, ஒன்றாக இணைந்து அதுக்கு மாம்சம், அதுக்கு சதை பூசி, அதுக்கு நாடி நரம்பு, அதுக்கு ஒரு ஜீவன் வந்து உயிர் அடைந்து எழுந்து நிற்கிறதா. அது எழுந்து நிற்கிறதா. வார்த்தைக்கு பலன் உண்டு, வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. வார்த்தை விழுந்திருக்கிறோமா இந்த வேளையில நம்மை தூக்கி நிற்க வைக்கும். தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறேன் இப்பொழுது. அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த வசனத்தை. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க இப்பொழுது நீங்க இருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்றுமில்லாது இருக்கலாம், யார் இல்லாது இருக்கலாம், தத்தளித்து தவித்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ, முதல் தேதி வந்து விட்டதே, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவேன், கடன்களை எப்படி இருக்கும், போராட்டம் வட்டிகள் எப்படி செய்வேன், போராட்டம் வாடகைகளை எப்படி கட்டுவேன், இஎம்ஐ ஆப்ஷன்களை எப்படி கட்டுவேன், என் கரங்களை ஆஸ்வதிக்கப்படாதா? கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 1000 மடங்கு தேவச்சனமே, 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எப்படி தெரியுங்களா? அதே உபாகமம் 28ஆம் அதிகாரம் பார்க்கலாம். 1வது வசனம் நான் படிக்கிற பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய. நல்லா கேளுங்க. என்று கர்த்தர் உங்களுக்கு விதிக்கிற அவருடைய எப்படி கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்க வேண்டுமா? தேவச்சனமே, நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டுமா? அவர் சன்னதிக்கு அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை
மேன்மையாக வைப்பார். எப்படியா? சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது நம்ம மேன்மையாய் இருப்போம் என்றால் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவியை கொடுக்கும் பொழுது, செவியை சாய்க்கும் பொழுது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குதத்தமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்துல நீ உண்மையாய் அவருடைய சத்தத்துக்குரிய செவியை சாய்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு நிறைவேறும். 2வது வசனம் சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு, நல்லா கேளுங்க மறுபடியும், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஷேரிகா பராதுனியா கராதல கடாதுனி கரதினி ஏகி பெலேதுதி கைவலதுடி அலேகி கிக்கி பல்லதுதி கராதனியா ஏகி பல்லதுதி இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை, இந்த வாக்குதத்தங்கள் அப்பா உம்முடைய ஜனங்கள் மேல் நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. வானத்தையும் பூமியை படைத்தவருடைய வார்த்தை, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வார்த்தை, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறவர், வானத்திலே பூமியில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவருடைய வார்த்தை தேவ ஜனமே எப்படி இருக்கிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல், உன் சந்ததி மேல், உன் தலைமுறைகள் மேல் வந்து அவர்கள் மேல் அது நிறைவேறும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. அதெல்லாம் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவியை சாய்க்கும் பொழுது உண்மையில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு நிறைவேறும். மறுபடியும் படிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் ஒரு விஷயம் படிக்கலாம். ஆமென் ஆமென் ஆமென். எப்படி தெரியுங்களா? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1000 மடங்கு ஆசீர்வாதம் எப்படி வரும்? சரி, காலದಲ್ಲಿ ಓದ್ತೀರಾ ಈ ವಾಕ್ಯ? Glory. Amen. Glory, glory. ಇನ್ನೊಂದು ಸರಿ ಓದಿ ಸಿಸ್ಟರ್. Amen. Glory. ಮಹಿಮೈ. மகிமை உண்டாகட்டும் அப்பா, நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவச்சனமே, எவ்வளவு கிருபை உள்ள தேவன் பாத்தீங்களா? இந்த நாள், இந்த 3வது நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை. பணத்துல வரலாம், சிலர் வீடுகள், சில இடங்கள்ல வரலாம். 1000 மடங்கு ஆசீர்வாதம். எனக்கு தெரியாது, உங்களுக்கும் கர்த்தருக்கு மாத்திரம் தான் கனெக்ஷன். நீங்க வீட்டுல போயிட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நேற்று தினத்துல. வீட்டுல போயிட்டு அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் மேல கையை வைத்து ஜெபிங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த வசனத்து மேல நீங்க கரங்களை வைத்து ஜெபிங்க. 1000 மடங்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர், இப்போ உங்க சிஸ்டர் ஜெயந்தியக்கா சிஸ்டர் நல்லா கேளுங்க. இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. நீங்க பைபிள் இருக்குது இல்லைங்களா? இந்த உபாகமம் நான் சொல்ற பேஜ் நம்பர்லாம் நான் சொல்லி எடுத்து தரேன். உங்களுக்கு படிக்க தெரியல பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேஜை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு அது மேலே கரத்தை வச்சு, ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க
1000 மடங்கு எங்களை ஆசீர்வதிப்பீங்க. நீங்க கவலைப்பட்டீங்க, ஒண்ணுமே இல்லை, நான் என்ன செய்வேன், திருமணத்துக்கு எங்கெங்கோ உடம்பு சரியில்லைங்க, சுத்தி நிற்கிறீங்க, எங்கெங்கோ போறீங்க, மண்டபத்தை பாக்குறீங்க, என்னென்ன காரியங்கள் நடத்தணும்னு பாக்குறீங்க. கருத்தை வச்சு ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரத்தை வச்சு ஜெபிக்கும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தர் 1000 மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க சொல்ல இயேசப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையின் குடும்பத்தில் நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க வீட்டுக்குள்ள யாராவது சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தில் 1000 மடங்கு என் பிள்ளைகளுடைய சம்பாதனை உயரப்பட வேண்டும், 1000 மடங்கு என்னுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். அதுதான் எங்களுக்கு ஆசை. இயேசுவின் நாமத்தினால் தேவ ஜனமே, 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஒரு விஷயம். நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், என் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.